எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் என்னோட நிகழ்ச்சிகளை ரெக்கார்ட்லயும் கேசட்லயும் தான் கேட்டிருப்பீங்க. வெளி உலகத்துல இதுதான் என்னுடைய முதல் கலை நிகழ்ச்சி. உண்மையை சொல்லணும்னா இதுக்கு நான் இன்னும் சரியா ப்ரிப்பேர் ஆகல. சோ எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்துருவேன். ஓகே? அது வரைக்கும் என்னோட ட்ரூப் உங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஓகே? என்னடா அது? சார் ரோட்ல இவனும் ஆயில் கொட்டியிருக்கான் சார். கையெழுத்துக்காக என் குடும்பத்தோட தலையெழுத்தைய மாத்திட்டல. இந்த தர்மா யாருன்னு பாக்குறியா? 18 வருஷத்துக்கு முன்னாடி அருக்காணி மகளை தர்மா இப்போ உன் தலையெழுத்து என் கையில. தர்மம் ஜெயிக்குதோ இல்லையோ இந்த தர்மா ஜெயிப்பாண்டா. Bastard.
ஓட்டம் இல்லை, மேடை மீது வட்டம் இல்லை, கட்டும் முல்லை தொட்டு பார்க்க இஷ்டம் இல்லை, பாட்டுக்கென்று வேலி இல்லை, கேட்கும் நெஞ்சில் பேதம் இல்லை, வேகம் மாறும் வேகம் இல்லை, தாகம் தீரும் தாகம் இல்லை, நாளை எழுது தள்ளி போடும் நாளை நானும் இல்லை, நானும் கூட மன்னல் தான், பாணம் போடும் கண்ணன் தான். ஜன்னல் கண்டு ஏங்கும் ஏழை ஜன்னல் கண்டு இன்பம் கொண்டு என்றும் பாடும் நெஞ்சம் உண்டு, காலதேவன் நான் தானம்மா, காவல் காக்க வந்தேனம்மா, காட்டு தீயை பாட்டில் வைத்து நாட்டை மாற்ற வந்தேனம்மா, பாதை ஒன்று பாடம் ஒன்று பாடும் காளை ஒன்று, நானும் கூட மன்னல் தான், பாணம் போடும் கண்ணல் தான், நானும் பாடும் இசை பாட்டு கேட்கும் நெஞ்சை வலை போட்டு, நோட்டம் போடும் ஆட்டம் போடும் கூட்டம் கூடும் இங்கே. Congratulations. இந்த பாராட்டு நடந்து முடிஞ்ச உங்க கச்சேரிக்கு இல்ல, நீங்க நடத்தி முடிச்ச கொலைக்கு. எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்க? விடுதலை ஆனதுல இருந்து நீங்க விடுற மூச்சை கூட நான் கணக்கு எடுத்து வச்சிருக்கேன். அன்னையில இருந்து உங்க பின்னாலதான் அலையறேன். எதுக்கு? ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தா மட்டும் நம்ம சமுதாயம் திருந்தாது. மீதி உள்ள அத்தனை குற்றவாளிகளையும் நீங்க தான் தண்டிக்கணும். என்ன சொல்றீங்க? நான் எதுக்காக அவங்களை தண்டிக்கணும்? உலகத்துல இருக்கிற குற்றவாளிகள் எல்லாம் தண்டிக்கிறது என் வேலை இல்ல. என் பாதையில குறுக்க வந்து என் குடும்பத்து வாழ்க்கையை அழிச்சவனை தான் நான் குறி வச்சு பழி வாங்கினேன். பழி வாங்குறது என் பரம்பரை தொழிலும் இல்ல. சம்பந்தம் இல்லாம பழி வாங்கறதுக்கு நான் அடியாளும் இல்ல. சம்பந்தம் இருக்கு. ஏன்னா கற்பழிக்கப்பட்ட பொண்ணுங்கள்ல உங்க தங்கச்சி ஒருத்தி. சொல்லு 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 சொல்லு